குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு தாட் ஃபார் தி டே ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதலை பற்றி ஆல்ரெடி டாபிக் போட்டிருப்போம். இருந்தாலும் கீழ்ப்படிதல் எவ்வளோ முக்கியத்துவம் அப்படின்றது உணரணும். பைபிளில் ஒரு வேர்ஸ் இருக்கு, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம். சாக்ரிஃபைஸ் தாண்டி ஒபீடியன்ஸ் இஸ் ரைட். ஒபீடியன்ஸ் இஸ் சம்திங் கிரேட் தேன் சாக்ரிஃபைஸ். ஆண்டவருக்காக நீங்கள் பலியிடுறதை தாண்டி ஆண்டவரோட சத்தியத்தின்படி, ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கிறதே ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல். உலகப்பூர்வமாக சொல்லணுன்னா நமக்கு தாய் தகப்பன் இருக்காங்க. ஏதோ ஒரு 21 வயசு தாண்டின பிறகு பெரியாள் ஆயிட்டேன்டா, சொல்கிறா மாப்பிள்ளை, வாடா மாப்பிள்ளை போகலாம், வாடா மச்சான் போகலாம் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் கூட அரட்டை அடிக்கிற என்ஜாய்மெண்ட்லாம் தேவை தான். ஆனால் பெற்றவங்க சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க, மதிங்க. கீழ்ப்படிதல் ரொம்ப அவசியம். ஒரு இடத்துக்கு போகாத அப்படின்னா அந்த இடத்துக்கு போகாதீங்க. இது செய்யாத அப்படின்னா செய்யாதீங்க. செய்யாத அப்படின்னு சொன்னால் செய்ய தான் தோணும், அது வயசு. ஸ்பீடாக ஓட்டாத அப்படின்னு சொன்னால் ஓட்ட தான் தோணும், அது வயசு. ஆனால் எதுக்காக அப்படி சொல்கிறாங்க? உங்களோட உயிர் ரொம்ப முக்கியம். கடைசி வரைக்கும் அவங்க உங்களை பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, ஊர் ஜனங்க சொல்லுவாங்க, உங்கள் மேலே அன்பு செலுத்துகிறவங்க மாத்திரம்தான் சொல்லுவாங்க. அப்பா அம்மா ஸ்பீடாக ஓட்டாதன்னா ஸ்பீடாக ஓட்டாது. ஏதோ ஒரு தெரியாத ஒரு பிள்ளைக்காக வீலிங் தூக்கிறதும் இல்லை ட்ரிஃப்ட் அடிக்கிறதும் அதில் இல்லைங்க சந்தோஷம். கீழ்ப்படியறதுல தான் சந்தோஷம். கீழ்ப்படியறதுல நீங்கள் சந்தோஷப்படுறீங்களோ இல்லையோ, உங்கள் அப்பா அம்மா அவங்க சந்தோஷப்படுவாங்க. பெரியவங்களுக்கு கீழ்ப்படிங்க. சொல்கிறது எல்லாமே கரெக்டாக இருக்குமான்னு தெரியாது, ஆனால் பேரண்ட்ஸ் சொல்கிற எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். அதனால் பெற்றோருக்கு கீழ்ப்படிங்க. உங்களை விட வயசில் பெரியவங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், வாழ்க்கை அனுபவத்தை சொல்லும்போது காது கொடுத்து கேளுங்க. அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து அந்த தப்பை நீங்களும் பண்ணக்கூடாதுன்றதுக்காக சில விஷயங்கள் சொல்லுவாங்க, அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க, கீழ்ப்படிங்க. ஸோ கீழ்ப்படிதல் உள்ள ஒரு பிள்ளையா அடுத்த ஒரு ஜென்ரேஷனுக்கு கீழ்ப்படிதல் அது ரொம்ப முக்கியம். நான்லாம் ஸ்கூலில் கீழ்ப்படியாமல் டீச்சர்ஸ்லாம் அடி வாங்கி நாங்கள்லாம் வளர்ந்த காலங்கள் உண்டு. இப்போ யாராவது பரம்ப கையில் எடுத்தாலே கேஸ் போட்டுருவோம் அப்படின்ற அளவுக்கு இந்த சட்டங்கள் கொண்டு வரப்பட்டது. அது டீச்சர்ஸ் டூடெண்ட்ஸ் மேலே கை வைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு சட்டம் வந்துருச்சு. ஆனாலும் சொல்கிறனே, கீழ்ப்படியணும்னா சில அடிகள் விலை செய்யணும், படிக்கலைன்னா சில அடிகள் விலை செய்யணும். அந்த அடிகளை சந்தோஷத்தோடு வாங்கணும். அந்த டைமில் நமக்கு அந்த அடி சுருக்குன்னு வலிக்கும், என்னடா அடிக்கிறான்டா அப்படின்னு சொல்லி கோபம் வரும். அது உங்கள் நல்லதுக்காக. பின்னாடி நினச்சி பார்க்கும்போது உங்கள் டீச்சர்ஸ் உங்களை அடித்ததெல்லாம் நல்லதுக்காக மாத்திரம்தான். உங்கள் பேரண்ட்ஸ் உங்களை அடிக்கிறதெல்லாம் நல்லதுக்காக மாத்திரம்தான். பெரம்பை கையாளாகாதவன் தன் பிள்ளையை பகைக்கிறான் என்று ஒரு வார்த்தை பைபிளில் சொல்லியிருக்கு. ஆமாங்க, பெரம்பை கையாளாகாதவன் தன் பிள்ளையை பழக்கிறான். பிள்ளை ஆண்டானை வளர்க்க வேண்டிய விதத்தில் வளர்க்க பைபிள் அநேக காரியங்களை சொல்லுது. ஸோ கீழ்ப்படியுங்க. அடுத்த ஒரு ஜென்ரேஷனுக்கு ஒபீடியன்ஸ் எவ்வளோ முக்கியம் அப்படின்றத இந்த ஜென்ரேஷனில் இருக்கிற மக்கள் எடுத்து சொல்லணும். தன்னோட லைஃப்பில் அதை காமிக்கணும். எடுத்து கூட சொல்ல வேண்டாம், தன்னோட லைஃப்பில் அதை காமிச்சாலே போதும். பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்காரவங்களை பார்த்து இந்த பிள்ளைகள் அவங்கள எப்படி வளர்க்கணும் அப்படின்றத கற்றுப்பாங்க. தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.